हरिः ओं श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। सरस्वती नमस्तुभ्यां वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। श्रीकृष्णाय नमो नमः। जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर मां पाहि। हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर मां पाहि। हर हर शङ्कर मां पाहि। கனகதாரா ஸ்தோத்திரம் சேர்ந்த மாதிரி படிச்சுன்னு பேர். நான் சொல்லி திருப்பி சொல்லணும் இல்லை, சேர்ந்த மாதிரி 8 ஸ்லோகம் சேர்ந்த மாதிரி. அங்கம் ஹரேஹ உலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காகனேவ முகுலாபரணம் தமாலாம் அங்கீங்கிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்களதேவதாயா. முக்தா முஹுர்விதததி வதனே முராரே प्रेमत्रया प्रणिहितानि गतागतानि मालादृशो मधुकरीव महोत्फलेया सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः. आमीताक्षमधिगम्य मुधा मुकन्तम् आनन्दगन्धमणिमेषमनङ्गतन्त्राम् आकेकरस्थितकणिनिकपक्ष्मनेत्रां भूते भवनेन्मम भुजङ्गशयाङ्घनाथाः. बाह्वन्तरे मधुजितश्रितकौस्तुभेया हारावलीव हरिनीलमयी विभाति कामप्रदा भगवतोऽपि कटाक्षमाला. कल्याणमाभवतु मे कमलालयायाः. कालाम्बुदालि ललितोरसिकैटभारे धाराधरे स्फुरति यात्मन्तनेवा. मातुः समस्तजगतां महनीयमूर्तिः भद्राणि मे दिशतु भार्गवनन्दनाय. प्राप्तं पदं प्रथमतः खलु यत्प्रभावात् साङ्गल्यभाजि मधुमथेनि मन्मथेन मय्यापते तदयमन्तर ईक्षणार्थं मन्दारसं समकरालय कन्यकायाः. विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दु हेतुरधिकां चिरविदूषितोऽपि ईशन्निवीचतु मयि क्षण ईक्षणार्थम् इन्दिरादुरो सहोदर इन्दिरायाः. इष्टाविशिष्टमतयोऽपि यया दयात्र दृष्ट्या त्रिविष्टपदं सुलभं लभन्ते. दृष्टिप्रहृष्टकमलोदरदीप्तिनिष्ठां पुष्टिकृशिष्ट मम पुष्करविष्कराय. பகவத்பாதர் சங்கராச்சாரியர் வட்டுவாக இருக்கிற சமயத்தில் 7-8 வயசு பர்யந்தம் உபநயம் 5 வயசில் ஆகி பவதி பிக்ஷாந்தேகி ஒரு நியமம். ஆச்சாரியெல்லாம் இருந்தாலும் அவதார புருஷர் எப்படி ராமர் அவதார காலத்தில் நமக்கு எதிரே மனிதர்களோடு சேர்ந்து இருந்து வாழ்ந்து எல்லாம் காட்டி கிருஷ்ண பரமாத்மா துவாபர யுகத்தை காட்டினாரோ அவதார புருஷராக இருந்தாலும்
சலுகைங்கிறது நமக்கு தான். அவள் எடுத்து காட்டுறது நம்ம எஸ்கேப் ஆகிட்டு எல்லாமும் பண்ணுறோம். ஆனால் அவள் ஒரு நியமத்தையும் துளி கூட பங்கமே இல்லாமல் எடுத்து காட்டியிருக்கிற பல ஆச்சாரியர்கள் அப்படி இருந்திருக்கா. அவரே நம்ம இன்றைக்கி பகவத்பாதரை பற்றி ஸ்மரிக்கிறதுனால அந்த சின்ன வயசில் இருந்த போதிலும் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம அகத்திக்கீரை நெல்லிக்காய்ங்கிறது இருந்தால் சாப்பிட்றோம். போய் வாங்கணுமா, கிடைக்குமா, கிடைக்காதா, பண்ண தெரியுமா, தெரியாதா? அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் எல்லாரும் பல கருத்து. இன்றைக்கி கூட விசேஷமானது நெல்லிக்காய். அப்படி அவள் பிக்ஷை அடிக்கும்போது அந்த சின்ன குழந்தைய வர குழந்தைய வா கண்ணான கூப்பிட்றோன்னு அந்த ஏழை பெண்மணிக்கு தோணுறது. அவ்வளோ தேஜஸ்வியோடு இருக்காரேன்னு தோணுறது. வந்துட்டா என்ன பண்ணுறது, மனசு அப்படியே பின்வாங்குது. டக் ஆஃப் வார். ஒரு கை இழுக்கிறது, ஒரு கை இந்த பக்கம் இழுக்குது. மனம் துடிக்கிறது அந்த அம்மாவுக்கு. மற்றாலாம் இருந்தால் வா கொஞ்சம் இருக்க, வருவாரா மாட்டாரா? வராமல் இருந்தால் ஒரு விதத்தில் க்ஷேமம். நம்ம வீட்டுக்கு வராமல் போனால் அது துர்லபம். கொடுக்கறதுக்கு இருக்கோ இல்லையோ. நம்ம எல்லாரும் வனத்தில் இடம் வாங்கி வீடு கட்டிட்டோம். காட்டில் தான் தோட்டம், அங்கே தான் வீடு. அந்த காலத்தில் நம்ம வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். நல்லது, பண்ணணும், எல்லோரும் பண்ணுறோம். அது கிரகம் சாதாரண வீடு தான். என்னைக்கு ஒரு பாகவதோத்தமர், ஒரு ஆச்சாரியர், ஒரு அதிதி, ஒரு குரு அந்த வனத்தில் நம்ம கட்டின வீட்டுக்கு அவ பாத ஸ்பர்ஷம் படுகிறதோ அன்னைக்கு அது பவனம். பவனங்கிறதுக்கு உத்தமமான அர்த்தத்தை நம்ம பாரதிய வித்யா பவனம், அங்கே வித்யா, அதான் கட்டணத்துக்கு பவனம்னு பேர். அதனால் அதிதி தேவோ பவான்னு காத்துருக்கா. இது சம்ஸ்கிருதத்தோட உத்கிருஷ்டம்னாக்க அதோட உள்ளடங்கிய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோமே தவிர இதில் எனக்கு பவனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு நான் அந்த இதை எடுத்துக்கல. பவனம்னு சொன்னால இப்போ குட்டில், குடிசைங்கிறது தான் குட்டில். குட்டில்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. நீங்கள் என்ன தான் வில்லா பேரடைஸ் கட்டினாலும் அது குட்டில் தான். ஏன்னா பகவான் கொடுத்தது, அவர் கொடுத்த இடத்துக்கு கிருஷ்ணர் குட்டில் தான் வச்சுக்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஊஞ்சவர்த்தி வர பிராமணா நம்ம வீட்டுக்கு வாசலில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொன்ன ஒரு கோலம் போட்டு பிரதர்ஷனம் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த சின்ன குழந்தை நம்ம வீட்டு வாசப்படில் மிதிக்கணுமா வேண்டாமா, நமக்கு அது துடியான துடிப்பு. ஸ்லோகத்தோட அர்த்தம் ரொம்ப சுலபம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. ஆனால் அந்த கற்பனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி அவளுக்கு கிடைச்சிது. நமக்கு இவெல்லாம் சொன்னதை கேட்டு நம்ம ஸ்மரணிக்கும் போது ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு ஸ்க்ரீனும் இல்லாமல் மனசுலேயே உள்ளடங்கி பார்த்தா நேற்றுக்கு நம்ம பார்த்த கதை சரித்திரத்தில் கடைசியில் அவரும் வந்துவிட்டார். அம்மாவும் வெக்கத்தோட போடலாமா வேண்டாமா ரொம்ப கூக்குரல் போட்டோம். இவர் கிளம்பவே இல்லை, சன்னியாசி தர்மம்னு. அவன் அம்மாவுக்கு என்ன தெரியும், சன்னியாசி தர்மம் போட்டால் தான் போவான்னு. நமக்கு தானே சாஸ்திர தர்மம்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான்னு தெரியறது. அப்படி அந்த அம்மா பட்டுக்கப்புறம் அம்பாவை ஸ்துதி பண்ணுறாங்கிற வரைக்கும் நேற்றுக்கு நம்ம ஓரளவு பகவத்பாதோட சரித்திரத்தை பார்த்து நின்னோம். ஸ்துதி பண்ணுறதை ஆரம்பித்தாருங்கிறதையும் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். பாஷ்யத்துலேயும் சரி, குறிப்பிட்ட டயத்தில் எப்போ அம்பாள் அந்த கனகதாரா வர்ஷிக்க ஆரம்பிக்கிற இவர் சொன்ன உடனே குடுகுடன் உள்ளே போயிட்டு மடமடன்னு கொண்டு வந்த மாதிரி அம்பாளுக்கு என்ன டைம் ஆகணுமா, சங்கல்பம் தானே. அதில் ரசிக்கிற மாதிரி கொடுக்குறத கொடுக்க போகிறோம். இந்த சின்ன பயல் அம்பாளுக்கு பகவத்பாதர் சின்ன பயன் தான் ஸ்துதி பண்ணுறான்னு. என்ன ஸ்துதி பண்ணுறான்? தாய்க்கு தன் குஞ்சு வாயால் மழலையாக பேசினாலும் அதுதான் மதுரம். மதுராஷ்டகம் பார்த்தா மாதிரி இவரோ
சங்கராச்சார அவதார புருஷன் அம்பாளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் எதுக்கு என்ன சொல்ல போகிறான், என்ன ஸ்துதி பண்ணுறான் கேட்கணுங்கிற ஒரு அம்பாளுக்கே ஆசை. அதனால் ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறத காது கொடுத்து அம்பாள் கேட்குறான். அதனால் அப்போ முன்னாடி நெல்லிக்காய் மழை, அது கணக்கதாரான்னு சொல்லிக்கிறத, கணக்கனாக்க நெல்லிக்கான்னு அர்த்தம் கிடையாது, கணக்கனா தங்கம். அது ஏன் நெல்லிக்காவாக கொடுத்தாங்கிறது ஸ்தோத்திரத்தில் அர்த்தம் வரும்போது அந்த உப்பக்கதையோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் வேறு கோல்டு காயினாக கொடுத்துருக்கூடாதா, இனி மாதிரி கோல்டு பாண்டெல்லாம் கொடுக்கல, உண்மையாகவே சொர்ணத்தை நெல்லிக்காவால் பொழியிற அம்பாள். அவள் ஸ்துதி செய்கிறத அம்பாலும் ரசிக்கிறான். இந்த கிருஷ்ணர் கூட கோபியாத்தியில் மயங்கி போயிடுவான், அம்பாள் அவ்வளோ ரசிக்கிறான். அது மாதிரி ஸ்துதி முதல் 8 ஸ்லோகம் இப்போ நம்ம இதில் அர்த்தம் எந்த அளவுக்கு இன்றைக்கி முடியறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம். சரி, இந்த அம்பாலை யாரை ஸ்துதி பண்ணுறா? ஜெகன்மாதா. ஸோ ஸ்துதி பண்ணுற தேவி ஜகத்துக்கே மாதா, நம்ம எல்லாருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தாயை யாரால் ஸ்துதி பண்ண முடியும்? இப்போ பொதுவாக நம்மளை கேட்டால் சஹஸ்ரநாமமே நெட்டு போடுறதுக்கு அவகாசம் இருக்கிறது முடியறதில்லை. நமஸ்தேஸ்து மகாமாயை சொல்லும்போது 8 தரம் சொல்லலாமா, சர்வமங்கல மாங்கலி சொல்லிட்டு நிறுத்திடலாமா? ஸ்துதி பண்ணுறது யாரால் ஸ்துதி பண்ணுறான்னா அதுக்கு ஒரு தகுதி இருவர்னா பகவத் பாதரே ஸ்துதி பண்ணுறது. இது ஏன் நான் இப்போ உங்கள்கிட்ட பரஸ்பரமாக சொல்கிறேன்னா, பஜகோவிந்தம் அவரே தான் ஸ்ருதியில் வந்திருக்கு. பாஷ்யம் எல்லாம் ஜனங்களுக்கு உபதேசம். நமக்கு மீனாட்சி ஸ்தோத்திரம், ஆனந்த ரூபாய் அதெல்லாம் ஸ்திரீமார்கள் நம்பலாம். வேதம் படிக்காதனால அம்பாலை சுப்பிரமணியம் இதெல்லாம் நம்ம அவருக்கு ஒரு இது வந்து சொன்ன ஸ்தோத்திரங்கள். இங்கே அவருக்கு ஒன்றுமே அவசியம் கிடையாது. அப்போ தான் பிரம்மச்சாரி இன்னும் சந்நியாசமே வாங்கிக்கலை. சந்நியாசம் வாங்கினதுக்கு தான் லோகஹிதம்னு இருந்தால் கூட ஒரு பிரம்மச்சாரி குழந்தை தாயை பார்த்தோன்னே தாயை ஸ்துதி பண்ணுறதுன்னா, இந்த ஸ்லோகத்தில் வர வார்த்தையெல்லாம் கரடு முரடுன்னு இருந்தாலும் அவ்வளவு அர்த்தம் பொதிந்து. ஏன்னா வந்தது பகவத் பாதர் வாயால். ஸ்காலருக்கும் ஸ்காலர் அவரே தான் ஸ்காலரு. அவர் வாயால் ஒரு அக்ஷரம் வரணுன்னா ஒவ்வொரு அக்ஷரத்தையும் நம்ம பெரிய எஸ்ஐயை சுருக்கமாக எழுதுங்கனாக்க பசுமாடு பற்றி எழுதி சொன்னால் ஒன்றுமே தெரியாமல் தென்னை மரத்து மாட்டாத கட்டிட்டோம் எழுதினாலும் நமக்கு எஸ்ஐன்னு நமக்கு தோன்றுறது. அப்படி இல்லாமல் அவர் ஒவ்வொன்றும் சொன்னதுனால நிறுத்தி படிக்கிறோம். நிறுத்தி தெரிஞ்ச அர்த்தத்தை, நிறைய அர்த்தம் பல பேர் நிறையா சொல்லியிருக்கா. எனக்கு இன்றைக்கி என்ன குறித்து வச்சுக்கன்னு தெரியாது, என்னென்ன சொல்கிறதுக்கு நமக்கு அவகாசம் வருதோ. நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி லக்ஷ்மி தேவியை பற்றி எவ்வளோ பேர் என்ன இருந்தாலும் பொதுவாக நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நமக்கு தெரியும். லக்ஷ்மி அஷ்டகம் தான் நமஸ்தேஸ் மாதிரி. அப்புறம் ஆதி லக்ஷ்மி நமஸ்தேஸ்து லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் உண்டு. வரலக்ஷ்மி பூஜை போது லக்ஷ்மி சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி ஸ்தவம்னு இருக்குது, லக்ஷ்மி கத்தியம் இருக்குது, லக்ஷ்மி ஸ்துதின்னு 2-3 தேசிகாச்சா பல பேர் எழுதியிருக்கா. இத்தனை இதில் லக்ஷ்மிக்கு மேலே நிறையா பாடல்கள் அதெல்லாம் இருந்தாலும் இந்த அந்தராஷ்டிரிய மாதிரி நவரத்ன மாலை எல்லாம் இருக்கும்போது அம்பாள் மேலே பாட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் இவரே அன்னபூர்ணி அஷ்டகம் இதை விட கஷ்டம். நித்யானந்த ஹரி வார்த்தைலாம் பார்த்தா நமக்கு அது வாயில சுலபமாக வராது. அப்பேற்பட்டவர் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தில் செய்திருக்காருன்னா அதில் ஃபுல்லாக அம்பாலோட கடை கண் பார்வை முதல் 8 ஸ்லோகத்தில் சொல்லும்போது தன்மேல என்மேல் விழக்கூடாதா, விழட்டும்னு கேட்கல. உன்னோட பார்வை என்மேல் படக்கூடாதா, இது அது ஏன் படக்கூடாது, நீ ஏன் என் மேலே கடைக்கண் பார்வை படக்கூடாதுங்கிறத அவர் கேட்டுட்டு வரும்போது அம்பாள் கூட சொல்லும்போது சரி நல்லது தானேன்னு தோணின்னு இருக்க. அவருக்கு தான்
அதுக்கப்புறம்தான் அவர் எப்போ அந்த கனகராஜ் ஒரு ஸ்தோத்திரத்தில் அஸ்மின் கிரகே இந்த வீட்டிற்குன்னு சொல்லும்போது தான் சரி இந்த ஏழை பெண்மணி வீட்டுக்கு தான் இவர் என்னை இவ்வளோ ஸ்துதி பண்ணியிருக்காருன்னு அம்பாள் புரிஞ்சுக்கிறதா தாத்பரியம். அப்படி தான் ஆச்சாரியெல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அங்கம் ஹரேஹ உலக பூஷணம் ஆஸ்ரயந்தி சொல்லுங்க, ரெண்டு பேரும் சொல்லுங்க. இன்னொரு தரம் குரல் கம்மியானதுனால தான் இன்னொரு தரம் சொல்கிறேன். கொஞ்சம் வசதி சொல்லுங்க. அங்கம் ஹரேஹ உலக பூஷணம் ஆஸ்ரயந்தி. அப்போ தூக்கம் வராது. நம்மளே தாலாட்டு மாதிரி நீங்கள் கீழே ஸ்துதியை கொண்டு வந்துடுறாங்க. ஆமாம், நீங்கள் இந்த பக்கம் தரணும். ஆஸ்ரயந்தி, ஆசிரிக்கிறதுன்னு தமிழில் சொல்லுது. அது என்ன? ஒத்தரை நாடி இருப்பது, ஒத்தர் மேலே டிபெண்ட்டாக இருப்பது. இப்போ சொல்லுங்க, சார்ந்து சார்ந்து ரொம்ப உத்தமமான அங்கம்னாக்க உடம்பு. ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கும்போது அம்பாள் மேலே ஸ்துதி பண்ணுறதா இத்தனை நேரம் நம்மளும் பேசிட்டு பகவத்பாதர் தேவி மேலே ஸ்துதி பண்ண போகிறேன். முதல் வார்த்தை அங்கம் ஹரேஹே உலகபூஷணம். ஹரேஹேனாக நாராயணர். இங்கடா தேவி பற்றி ஸ்துதி பண்ண ஆரம்பிக்க போகிறாருன்னா நாராயணர் ஸ்ரீயப்பதே. என்ன தாத்பரியம்? பர்த்தா இருந்தால் தான் பாரியா. ஒரு ஒரு தம்பதி தன்னை அறிமுகப்படுத்திக்குனாக்க புருஷா அவள் தாத்தா அவள் அப்பா பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கணும். ஒரு ஸ்திரீ கணவர் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு நான் சொல்கிறேன். அவள் சௌரியம். அங்கம் ஹரேஹே உலக பூஷணம் ஆஸ்ரயந்தி. இந்த ஆஸ்ரயந்தி சார்ந்திருப்பதுங்கிறது அம்பாள் ஹரிய சார்ந்து இருக்கா. நிறைய அர்த்தம் வரப்போகுது. அப்பப்போ அந்தந்த ஒரு வரியை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தா கோர்வையாக அர்த்தம் வரும். எப்படி பஜகோவிந்த திருப்பி திருப்பி சொன்னோமோ அந்த மாதிரி கோர்வையாக சொல்லி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னா பிருங்ககணேவ முகுலாபரணம் தமாலம். தமாலம், தமாலம்ங்கிறது ஒரு விருட்சத்தோட பெயர். அது எந்த விருட்சம்? இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தேலாம், அங்கே பார்த்தேலாக்கா நேக்கு தமால விருட்சம் இதுன்னு ஒருத்தர் சொல்லி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் தமால விருட்சங்கிறதுக்கு பட்டை மரம், பட்டைனா மரப்பட்டை நல்லா அகலமாக இருக்கும், ஸ்டவுட்டாக இருக்கும். இங்கே உபமானம் தான் கொடுத்துருக்கார். நாராயணோட உடம்பு ஒரு ஸ்ட்ரெயிட்டு தமால விருட்சம் மாதிரி இருக்குமா. புரிஞ்சுட்டா? இப்போ அங்கம் ஹரேஹ உலக பூஷணம். அப்போ அம்பாள் மரத்துக்கு மேலே அசைல தமால விருட்சம் போல இருக்கிற ஹரியனோட உடம்புல ஆசை செஞ்சிருக்கா. எப்படி எப்படி மறுபடியும் சொல்லிடலாம்? இல்லை, தமால விருட்சம் போல் இருக்கிற மகாவிஷ்ணுவின் உடம்பு அம்பாள் ஆசை செஞ்சிருக்கா. சரி, இப்போ ஒரு விருட்சம்னு இருந்தால் என்ன இருக்கும்? புஷ்பம் இருக்கும், பழம் இருக்கும், எல்லாம் இருக்கும்.
பிருங்ககதேவ முகுலாபரணம். தேனி வண்டு ரெண்டும் ஒன்று தான். பீஸ் பிருங்கம். எப்படி ஒரு நல்ல சுகந்தமான புஷ்பத்தை வண்டு சுற்றி 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 வருமோ அப்படி அம்பாள் பெருமாள் தமால விருட்சத்தில் அந்த வண்டுகள்லாம் சுற்றி சுற்றி பூமலுக்கு வரா மாதிரி அம்பாள் அவர் உடம்பு முழுக்க சுற்றி சுற்றி ஆசிரிச்சின்னு இருக்கான். வக்ஷஸ்தலங்கிறது ஒரு இடம். குழந்தை தாய் சுற்றி சுற்றி வரும் இல்லையா, நம்ம எதை சுற்றி வரோமோ இல்லையோ குழந்தை தாயை தான் சுற்றி வரோம். எங்கள் அம்மா இருக்கு. அப்படி இந்த பிருங்காகனேவ முகுலா பரணம் தமானம், இந்த பிருங்காவுக்கு அடுத்த உபமானத்துக்கும் வர அங்கிங்கிருதாம் அகில விபூதிரபாங்கலீலா. அபாங்கலீலா இந்த 8 ஸ்தோத்திரத்துலேயும் அதுக்கு மேலேயும் நிறைய வார்த்தை கண்ணை குறிக்கிறது. கண்ணை மட்டும் இல்லை, கண்ணோட பார்வையையும் குறிக்கிறது. இந்த அபாங்கள் இல்லைன்னா வண்டெல்லாம் சுற்றி வர்றதுங்கிறது சொன்ன மாதிரி வண்டோட கண்ணு எல்லா திசையிலையும் பீஸ்க்கு தேனிக்கு 6 கண் இருக்கிறதா ஒரு சுற்றி சுற்றி வரும். அம்பாலோட பார்வை பெருமாள் மேலே சுற்றி சுற்றின்றே இருக்கான். அவரை விட்டு அடுத்த சொல்லு இன்னும் ஆச்சரியமாக சொல்ல போகிறார். கதா கதானிங்கிற வார்த்தையில் அவர் பார்த்துட்டே இருக்கே உன் கண்ணு, ஒரு க்ஷணம் என்ன பார்க்கக்கூடாதா? பொய்மையும் அவரே பார்த்துட்டு இருக்கே. எத்தனை நேரம் ஒரு மனைவி கணவனை பார்த்துட்டு இருப்பானா? 2 பேரும் அவுட் ஆஃப் சர்வீஸு, அவுட் ஆஃப் ஜாபு, எங்கெங்கேயோ இருக்கா. ஆனால் அம்பாள் விஷ்ணுவை பார்த்துட்டே இருக்கிறன்னு பகவத் பாதர் முதல் ஸ்துதியிலேயே சொல்கிறார். அங்கம் ஹரேஹ உலக பூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காகதேவ முகுலாபரணம் தமாலம். விபூதிங்கிறது பெருமை. நம்ம பகவத்கீதையில் விபூதி யோகம் பகவான் எழுதுல அவரோட பெருமை எல்லாத்தையும் அர்ஜுனுக்கு எடுத்து சொல்கிறார். பூத்தினாலே பெருமை, விபூத்தினாலே இன்னும் விசேஷமான பெருமைகள். அங்கே உபாசனை. அப்போ பெருமாளோட பெருமையெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக நீ சுற்றி சுற்றி அவரே பார்க்குறியா? அவ்வளவு பெருமை நாராயணருக்கு இருக்கு. அவர் கூட இருக்கிறதுனால அம்பாளுக்கும் அந்த பெருமையில் அங்கே இருக்குது. 2 பேருக்குமே பெருமை இருக்குது. ஸோ பகவத் பாதர் அம்பாலோட பெருமையை சொல்லும்போது நாராயணன் சேர்ந்து இருக்கிற பெருமையை சொன்னால் நேச்சுரலி ஃபெதர் ஆன் தி கேப், தலைக்கு மேலே ஒரு மயில் பீதி இருக்கிற மாதிரி. ஹேட் கேப்பு அந்த காலம் இந்த காலம் ஏதோ ஒன்று அவருக்கு கிரீடம். அப்போ அம்பாலோட பார்வை பகவத் பாதர் சொல்கிற அவரோட தேசத்திலேயே நீ வண்டுகள் எப்படி பூச்செண்டுகளை சுற்றி சுற்றி அந்த சுகந்தமான மலருக்கு மாதிரி நாராயணோட தேகமும் அவ்வளவு கமகமன்னு மணக்கிறது. அவ்வளோ விபூதிகள் இருக்கு, அவ்வளோ பெருமையெல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட நாராயணனோட பாரியா லக்ஷ்மி தேவியான உன்னை நான் என்ன கேட்குறேன், நீ பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, அவரோடைய நீ பார்த்துன்ற ஒரு க்ஷணம். எப்படி மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. மமங்கிறது என்னுடைய, அவரே பகவத்பாதர் சொல்ற
என்னுடைய தாயான தேவர்கள்லாம் தேவதையாக இருக்க ஜெகத் மாதாவாக இருக்கிற நீ மங்களம்னால நல்ல காரியம், சுபமான காரியம்தான், எல்லாமே கல்யாண காரியம்தான் மங்களம். கஷ்டங்கிற வார்த்தைக்கு உண்மையான எதிர்ப்பதான் மங்களம். லாபத்துக்கு நஷ்டம், கஷ்டத்துக்கு என்ன எதிர்ப்பதம் போடுவீர்? மங்களம். மங்களம் இருந்துட்டாக்க கஷ்டமே. அதனால்தான் தீர்க்க சுமங்கலி பவா, மங்களம் ஆகட்டும், மங்களமே எல்லா இடத்துலையும் நடக்கட்டும் நம்ம சொல்கிறோம். மங்கள் தீப், அகர்பத்தி, மங்களன் மங்கள், பாத்திர கடை எல்லாமே அங்கங்கே போகும்போது பார்க்குறேன், அடையாளமே அது தானே, நல்ல வார்த்தை தானே. தீபமும் நல்லது தான், மங்களம் எப்படி தானே. ரசிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணுமே. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? மம தேவ தாயாக மாம் மங்களம் மாங்கல்ய தாஸ்தோ, எனக்கு நல்லது நடக்கட்டும், எப்போதும் நல்லது நடக்கட்டும். எப்போதுன்னா நித்தியம் சதா. யார் பார்வையினால் நடக்கும்? அம்பாலே, தேவியே, மகாலட்சுமியே, உன் கண் பார்வையில் எப்போதும் நாராயணனை பார்த்துட்டு இருக்கியே, அதில் ஒரு செகண்ட் ஒரு கடைக்கண் என் மேலே பார்த்தாலே அதுவே போதும். நான் என்னை பார்த்துட்டே இருன்னு சொல்லலை, அது ஒன்று இஷ்டம். ஆனால் எனக்கு இஷ்டம் ஒரு க்ஷணம் நீ என்னை பார்க்கக்கூடாதா? சரி, இந்த பிருங்கனேவ முகுலாபரணம் தமானம், திருமங்கைபுரம்னு ஒரு திவ்ய தேசம். பெருமாள் நீங்களாம் பார்த்துருக்கலாம். பெருமாளோட சன்னதியில் 2 பக்கமும் இன்னிக்கும் தேனி கூடு கட்டியிருக்கும். உத்தராயணத்துக்கு ஒரு பக்கம் பெருமாள் பார்ப்பார், தட்சிணாயணத்துக்கு இன்னொரு பக்கம். பார்க்கட்டா கண்டிப்பாக போய் ஒரு தரம் தரிசனம் பண்ணுங்க. அதை மீதியை துணியை வச்சு மூடி விட்டுருப்பான். அங்கே அம்பாளுக்கு அபிஷேக வள்ளி நாயகின்னு பேர் நினைக்கிறேன், மறந்து போயிட்டு, நாளைக்கு பார்த்து சொல்கிறேன். அப்பேற்பட்டது இன்னைக்கு பகவத் பாதர் சொன்னார். அன்னைக்கு இங்கேயோங்கிறது இல்லை, இன்னைக்கு நம்மளோட பாரத தேசத்தில் 108 திவ்ய தேசத்தில் பெருமாள் இதில் சாட்சாத் அப்படியே கொண்டு ரீங்காரம் ஆயின்ட்டுருக்கு. மதுகை ஜபாரேங்கிற மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்கு? பிருங்காகனே சுத்தின்ண்டே இருக்கு, ரீங்காரம் ஆயிண்டே இருக்கு. சாட்சாத்து அதை போனால் எப்படி நம்ம தேன்கூடு பார்க்குறோமோ அப்படியே பெருசாக கிட்டத்தட்ட இந்த ஹைட்டுக்கு பார்த்த ஞாபகம் எனக்கு. நல்ல தாமரை மாதிரி சொன்னோமே. திருமங்கை நான் உங்களுக்கு நாளைக்கு திவ்யதேஸ்வர பேரை எடுத்துன்னு சொல்லிடுறேன். திருமங்கை ஆனந்தவழியும் அபிஷேகவழி நாயகின்னு தான் பேர் எனக்கு ஞாபகம் வருது. நான் உங்களுக்கு நாளைக்கு புஸ்தகம் நீங்களே இன்னைக்கு போட்டு பார்க்கலாம். அப்படி இது சொன்னும்போது எனக்கு அந்த திவ்ய தேசத்தோட நினைவு வருது. தேன்கூடு கூடி இருக்கு. அந்த இப்போ பெருமாளோட அங்கத்தை இவர் விவரிக்கிறாரா? அம்பாள் எப்பேற்பட்ட பெருமாளை ஆசிரியம் பண்ணிட்டு இருக்காங்கிறதெல்லாம் பார்த்தா இதில் என்ன நமக்கு சொல்லுறது? கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டினவர் தான் நமக்கு வாழ்நாள் முழுக்க. அதிலிருந்து கொஞ்சம் கூட மகாலட்சுமி நமக்கு எடுத்து, தேவி எல்லா தெய்வமே எடுத்து ஒழிக்கிறது கூடவே இருக்கணும். அதில் உண்மையில் சொல்லப்போனால் நிறைய கதை சரித்திரம் இருந்தாலும் மற்ற கருத்து அப்பப்போயாவது தேவிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேலையாக போனாலும் மகாலட்சுமி மட்டும் பெருமாள் விட்டு பிரிஞ்சதாக ஜாஸ்தி சரித்திரமே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த ஒரு கதை வரும். அப்படி எப்போதுமே இருப்பான். அங்கம் முழுக்க படிச்சிடலாம். அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆச. இந்த புலகபூஷணம்னா என்ன? நம்ம நான் நம்பன்னு உங்களை சொல்லலை, என்ன நான் சொல்லிக்கிறேன். அவசரம் சொன்னால் உலக பூஷணம்னு வாயில வந்துடும். தமிழில் சொல்லும்போது அப்படி சொல்லும்.
புலகபூஷணம்னா என்ன? பூஷணம்னாலே ஆபரணம். இப்போ கண்டாபரணம் அதுதான் பூஷணம். புலகபூஷணம்னா என்ன? பெருமாள் அம்பாள் தன்னை பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ரோமம் எல்லாம் அப்படியே நின்றுகிறதான். மயிர் கூச்சம். அந்த மயிர் கூச்சமாக இருக்கிற பெருமாளோட உடம்பு அதுவே அவருக்கு பூஷணமாக இருக்கு. என்ன பகவத்பாதரோட வார்த்தை? புல்லரிக்கிறது. சூப்பராக சொல்லிட்டார். இன்னைக்கு தூங்க மாட்டேன் சொல்லிட்டேன். புல்லரிக்கிறது. தாமங்கிறது விருட்சத்துக்கு பேரை தவிர பெருமாளோட உடம்பு அப்படி பிராட் பாடியாக இருக்கிறதுல புல்லரிக்கிற உடம்புல ஏன்னா தேனியெல்லாம் சுற்றுற மாதிரி அம்பாலோட பார்வையை அம்பாள் பார்வை சுற்றிச்சுருந்தா தேன் புஷ்பத்து பக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்க. அப்படி பெருமாளும் அம்பாலோட பார்வையை ரசிக்கிறார். ஒரு இடத்த பெருமாள் கேட்க போகிறார், எல்லாருக்கும் அனுகிரகம் எனக்கு எப்போ பண்ண போகிறேன் வரப்போகிறது 8வது 10வது வரப்போகிறது. அப்படி பகவத்பாதர் இந்த அகாரத்தில் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். மதுராஷ்டகம் சொல்லும்போது அதரம் மதுரம் சொல்லும்போது அகாரத்தில் எந்த ஸ்துதி எந்த ஸ்லோகம் அதுக்கு தனி விசேஷம். ஏன்னா அகாரோஸ்மின்னு பகவானே அகாரத்தை அதே தான் பகவத்பாதரம் அதே அகாரத்தை தான் இந்த ஸ்துதியை இதுக்கு ஸ்தவம்னு அவன் புஸ்தகத்தில் கடைசியில் இந்த கனகதார ஸ்தவம்னு தான் போட்டிருக்கு. அதனால் அங்கம் ஹரேஹே குலகபூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காகரேவ முகுலாபரணம் கமாலம் விபூதிரபாங்கலீலா. இந்த அபாங்கலீலாங்கிறது கண் பார்வையோட கடைக்கண்ணிலே நீ லீலே பண்ணுறிய. முழு பார்வை பண்ணினா உலகத்துக்கு இன்னும் எத்தனை லீலை அம்பாள் தேவியோட லீலைலாம் ஒரு கடைக்கண் பார்வையில் இவ்வளவு லீலைங்கிறது இங்கே வேடிக்கைங்கிறதுல அம்பாலோட அனுகிரகம் எல்லாமே லீலை தான். யாராருக்கும் என்னதான் இருக்கு அதெல்லாம் திருவிளையாடல் சரித்திரம்னு நம்ம சொல்கிற மாதிரி கிருஷ்ண சரித்திரம் கிருஷ்ண லீலான்னு சொல்கிற மாதிரி அம்பாலோட பார்வையினாலேயே பல லீலைகளை பண்ணின்னு இருக்கா. அது எங்கே அவளோட லீலை வந்தாலும் கடைக்கனால தான் அம்பாள் லீலை பண்ணுறா. அப்படி பண்ணுற நீ என் மேலே தயவு செய்து கிருப்பையா கொஞ்சம் தயைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த தயவு செய்த ஒரு க்ஷணம் என் மேலே உன் பார்வைப்பட்டால் என்ன ஆகும்? எனக்கு மாங்கல்யம் எனக்கு மங்களமே தான் உண்டாகும். அதில் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறா. இன்னும் இருக்க நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே இந்த ஸ்லோகத்தை எதாவது விட்டோங்கிறத முடிஞ்ச அவகாசம் தான் பார்க்கலாம். 2வது ஸ்லோகம் படிங்க. முக்தார் முத்ரயா பிரணிஹிதானி கதாகதானி மாலாதிருஷு மதுகரீவ மஹோத்பலேவ சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாய. கடைசி லைனை படிக்கும். சாமே ஸ்ரீயம் திஷது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அம்பாலோட பேர் வரும்னு சொன்னேன் இல்லையா? அம்பாளுக்கு சாகர சம்பவாயா ஒரு பெயர். பார்க்கடலில் இருந்து தோன்றினவர் சாகர சம்பவாயா. நன்னாவே தெரியும். பார்க்கடலிருந்து என்னென்ன அமிர்தத்தை கடையும் போது அப்போ தானாகவே தோன்றினவர் மகாலட்சுமி. பார்க்கடலே தான் எப்படி சீதாதேவி பூமாதேவி பிரசாதங்கிறமோ பார்க்கடலிருந்து தோன்றினவர் மகாலட்சுமி. அது வரிசை பிரகாரம் பார்த்தா
ஒவ்வொன்றும் வரதில் வந்து 8வது வஸ்துவாக வந்தது மகாலட்சுமின்னு குறிப்பிடுறாங்க. ஒருவேளை அதனால்தான் அஷ்டைஸ்வரிய லக்ஷ்மின்னு எனக்கு வந்து 8ஓட மகிமையில் எனக்கு தோணுது. அம்பாள் 8க்கு ஒரு மகிமை இருக்குல்ல, ஜன்மாஷ்டமி அஷ்டமிக்கு ஒரு மகிமையில் இந்த 8க்கு வந்து அப்படி அம்பாள் வந்து சாகரத்திலிருந்து தோன்றியதால் தேவிக்கு சாகரம். பகவத் பாதர் அம்பாளுக்கு ஒவ்வொரு பேர்த்துக்கும் இன்னெந்த நிறைய பேர் வரப்போகிறது, ஒவ்வொன்றுக்கும் என்ன காரணமும் இந்தந்த ஸ்லோகத்தில் சொல்லியே நமக்கு அதை எடுத்து சொல்கிறாரு. முக்தா முஹூர் விதரி வதனே முராரே வதனே முராரே. முராரினா நாராயணன், வதனினாக்க முகம், பகவானோட முகம். இப்போ முன்னாடி வந்து அவரோட உடம்பு தாமரை விக்ஷம், முராரேங்கிறது அம்பாள் வந்து அவரோட முகத்தில் முக்தா முஹு விதரதி பார்க்குறான். சுற்றி சுற்றி அவரை தான் பார்த்துட்டு இருக்கா. எதனால பார்க்கறா? பிரேமத்ரயா. என்ன போட்டிருக்கு? பிரணிஹிதானி கதாகதானி. கணவனை பார்க்கறது கல்யாணத்துக்கு அப்புறமே பிரேமனால், பொண்ணு பார்த்ததுமே பிரேமம் வளர்ந்து வரும். பிரேமையினால் அம்பாள் வந்து பார்க்கிறா. கதா கதானி இந்த பதம் ரொம்ப பாஷ்யம் செய்தவங்களாம் ரசிக்கிறார். கதானின்னா போனது, கதானாக கதா போகிறது வர்றது, கச்சதி ஆகச்சதி மாதிரி கதா கதானி. கதவான் பாஸ்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் பர்மனெண்ட் கண்டினியூஸ். ஆகதானி அதை பிரித்து சொன்னால் கதா ஆகதானி கதா கதானி. மாமி கரெக்டாக அப்படி தான் கரெக்டான வார்த்தை. கதா ஆகத்தானி போகிறது, பார்க்கறா திரும்பின்றான், பார்க்கறா திரும்பின்றான். பெரும்பாலும் பார்க்குறாரு, பார்த்துட்டே இருக்கலாமே. அம்பாலானா பார்க்குற திரும்பின்றான். ஏன்? வெக்கத்தினாலேயா? வாஸ்தவம். பிரேம இருக்கிற இடத்துல வினயமும் இருக்கும், வெக்கமும் இருக்கும். இருக்கணுங்கிறது தான் பகவத்பாதர் சொல்லியிருக்க. இருக்கா இல்லையா அதை நம்ம தேட வேண்டாம். ஸ்தோத்திர பிரகாரம் அம்பாளுக்கு பிரேம யார் மேலே? தன் கணவர் மேலே. அந்த முராரி குணம் அதெல்லாம் வந்து காரண பேர் முராரி. அவர் முகத்தில் அவர் முகம் அவ்வளவு பிரசன்னமாக இருக்குது. கண்டிப்பாக நாராயண முகம் பிரசன்னம். ஆனால் ஏன் கதாகதான் பார்த்துட்டே இருக்க வேண்டியதானே? பகவத்பாதர் சொல்கிற அவரை பார்த்துனாக்கா அம்பாளோட டியூட்டி கடாட்சிக்கணுமே, ஜனங்களை கடாட்சிக்கணுமே. அவரே பார்த்துட்டாக்க தன்னோட வேலை எவ்வளோ ஜனங்கள் காத்துன்னு இருக்கா. ஸோ அவரை பார்க்குற மாதிரி பார்க்குறா. அவர் பார்த்துடுறாக்க திரும்பின்றா. திரும்பி பார்க்கணுமே, அவர் என்ன பார்க்குறாரா இல்லையாங்கிறத பார்க்கணுமே, மறுபடியும் பார்க்குறாரா. இது எப்படின்னா அந்த காலத்தில், அது எந்த காலம்னாக்க நேற்றுக்கு நாளைக்கு அப்படிலாம் இல்லை. கிட்டத்தட்ட நம்மளாம் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி போனால் விவாகத்தில் வந்து கன்னியாதானம் பண்ணும்போது பொண்ணை உனக்கே தெரியாது. எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பா. மாப்பிள்ளை அப்பயா பார்க்கணுமேனு பார்த்தா பொண்ணுக்கும் வைக்கவும் தலை குஞ்சிட்டு இருப்பா. பாஷ்யத்தில் பையனும் மந்திரம் சொல்லப்படுதில்ல, பொண்ணை பார்க்கணுமேனா. ஆனால் கொடுத்துருக்கு மந்திரம் கேட்குற மாதிரி கேட்பா, பார்க்கலாமான்னு பார்ப்பா. இந்த பொண்ணும் வந்து மேலே தலையிருப்பா, முடிவு முடின்றுவா. இப்படி தான் வந்து அந்த தம்பதியோட பிரேமியை வந்து எதிலிருந்து கற்றுக்கணுன்னா, எப்படி மகாலட்சுமி
விஷ்ணுவோட இந்த பிரேம பாவத்தை கதா கதானின்னு அப்படி பார்த்துட்டு இருந்தால் தான் எந்த வருஷம் ஆனாலும் போர் அடிக்காது. இப்போ நம்மளாம் ஒரே முகத்தை பார்த்துருந்தா போர் அடிக்கிறதுன்னு கேட்டால் ஃபேஸ்புக்கில் தான் போய் பார்க்கணும். அந்த கதானே நான் ரொம்ப அனுபவிக்கிறேன். அந்த சமுத்திரத்தில் பார்த்தா இப்போ பார்த்து நீங்களும் அனுபவிருக்கேன். பார்த்தா மாதிரி என்ன பார்த்தும் பார்க்காமலே இருக்கணும், பார்க்காமலே இருக்கக்கூடாது. கதானி முக்தா முஹூர் விதரதி வதனே முராரே பிரேம பிரஹா மாலாதృశோ மதுகரீவ மஹோத்பலேயா மாலாதృశோர் மதுகரீவ மஹோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவம். இந்த மாலாதృశோ ஒரு மாலையில் எப்படி சுகந்தம், இந்த மது எல்லாம் ஒவ்வொரு புஷ்பத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெக்டார் தேனை எடுத்துட்டு போய் சேகரிச்சிடும். அதுதான் ஹனி நெக்டர். அங்கே தேவலோகத்தில் அது அமிர்தம், நம்ம அதை தேன்னு சொல்லணும். மாலாதృశோ மது கரீவ, எப்படி வண்டுகள் துளி துளியாக புஷ்பத்தில் தொட்டும் தொடாமலும் தேனை சேகரிக்குமோ அப்படி உன் பார்வை பெருமாள் மேல கதானி. நாட் ஒன்லி ஃபார் பிரேமம். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறேன். இதனால தான் எனக்கு எப்போ முடிப்பான் ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் ஆனந்தமாக இருக்கு. அம்பாள் பார்க்கிறா, பார்த்துட்டே இருக்கா, பார்வையை நம்ம மேலே கடாட்சி இருக்கா. அவள் பார்வை ஏன் போயிட்டு வர்றது இங்கே சொன்னேன். எப்படி போயிட்டு வருது, திரும்பி எனக்கு கழுத்து வலிக்குமா? கிடையாது, கழுத்தே வலிக்காது. தேனிகள் எப்படி ஒவ்வொரு பொருளையும் மாலாதృశோ திருஷி ஈதிருஷி தாதிருஷிங்கிற மாதிரி மாலைகள் பூமாலைகளில் எப்படி வண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டும் தொடாமல் தேனை எடுத்துட்டு போய் சேகரிக்குமோ அப்படி ஒன் பார்வை அவள் மேலே போயிட்டு வருதுன்னு உபமானத்தோட யாசா அப்பேற்பட்ட மதுர்கரீவ மஹோத்பலேயா. மஹோத்பலேயாங்கிறது சேகரிக்கிறது. அது அம்பாள் அவர் மேலே பிரேமியை வளர்க்கிறார். சேகரிக்கிறதுங்கிறது தேனை. எப்படி பிரேமம் வளரும்னாக்க இப்போ தானே சொன்னோம் இங்கிலீஷில் போகிற, அது நான் ஸ்டாப், இட் ஹாஸ் டு. எப்படி டெய்லி தேனை சேர்த்துட்டே இருக்கோ பிரேமைங்கிறதும் போக போக வளர்ந்துட்டே இருக்கும். அந்த பிரேமையை வளர்க்கிறது எப்படின்னா துளி துளியாக தான் வரணும். விட்டுக்க டன் ஆஃப் லவ் எல்லாம் எடைப்பட முடியாது. அதுக்காக மாலாதృశோ மதுகரீவ மஹோத்பலேவா சாமே ஸ்ரீயம் திஷது. இங்கே எவர் பெருமாள் மேலே அப்படி தேனா சேர்த்து நீ பிரேமிய கத்தானிகளோ சா அந்த மகாலட்சுமி என்னைய பார்க்கலாமே. இந்த யாதாங்கிறது எவர் அப்படி அந்த பிரேமியை பார்வையோ அவ என் மேலேயும் பார்க்கலாம். யாரு? சாகர சம்பவாயா, கடலிலிருந்து பார்க்கடலிருந்து உதித்த மகாலட்சுமியே, உன் பார்வையை பிரேமியோட பட்டும் படாமலும் போயிட்டு வரா மாதிரி எப்படி தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேர்த்து அமிர்தம் சேர்த்து சேகரிச்சுண்டு நீ அன்பை நாராயணன் மேலே வளர்த்துன்னு இருக்கியோ அப்பேற்பட்ட அன்பை வளர்க்கிற பார்வை என் மேலேயும் படட்டும். முழுக்க சொல்லிடலாம். முக்தார் மோர் விதரதி
பிரேமத்வபா பிரணிஹிதானி. பிரணிஹிதானி ஹிதம்னாலே நல்லது. இப்போ அம்பாலோட பார்வை நாராயணனுக்கு நல்லது. ஆமாம், ஒரு மனைவி தன் கணவன் க்ஷேமாக இருக்கட்டும்ங்கிறதும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே மற்றவர்களுக்கு க்ஷேமம் உண்டாக்குறதுக்கு அம்பாள்கிட்ட ஏன் ஐஸ்வர்யம் வச்சுட்டு இருக்கா? ரிசர்வ் பேங்காக கிடையாது. நமக்கு ஐஸ்வர்யம் வெறும் செல்வம்னு மாத்திரம் நம்ம தங்கம் மாத்திரம் வச்சுக்கூடாது. சந்தானலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, கீர்த்திலக்ஷ்மி, ஆயுர்லக்ஷ்மி, ஆரோக்கியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, மோக்ஷலக்ஷ்மி. நமக்கு மோக்ஷப்பிரதா கனகதார ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன வேண்டாலோ அது சித்திக்குங்கிறது பல ஸ்ருதியில். அப்போ அப்படி எல்லாத்தையும் எல்லாருக்கு ஹிதம் பண்ணுறதுக்காக இந்த பிரேமையால் அன்பே தான் சிவம், அன்பே சத்தியம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம். அப்படி அந்த அன்பை வளர்த்துக்கணும். அதெல்லாம் நமக்கு எப்படி அன்பை வளர்த்துக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைத்தாலே ஒரு பெரிய பரோபகாரம் தான். சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாஹ ஆமீலிதாக்ஷமதிகம்ய முதா முகுந்தம். பூத்தை பவேன் பூத்வை பவேன் மம புஜங்க ஷயாங்கனாயாஹ. மதி கம்ய முதா முகுந்தம். ஆமீதி தாக்ஷ மகி கம்ய முதா முகுந்தம். ஆனந்த கந்த மணிமேஷ மணங்க தந்திரம். ஆகே கரஸ்தித கணினிக பக்ஷ்ம நேத்திரம். பூத்தை பவன் மே. பகவான் அம்பாள் தன்னோட பர்த்தா அவரோட கதை எல்லாத்தையும் நினைவுபடுத்திட்டு பிரேமையை வளர்த்துக்கிறா. அவர் எப்பேற்பட்டவர் எல்லாத்தையும் பகவத்பாதர் எப்பேற்பட்ட நாராயணரை நீ ஆசிரியிக்கிற. அப்போ அம்பாளை மட்டும் ஸ்துதி பண்ணாமல் நாராயணரோட மகத்துவத்தை எடுத்து காட்டி அப்பேற்பட்ட நாராயணரை நீ திரும்பி திரும்பி பார்க்கறது ஆச்சரியம் ஒன்றுமே கிடையாது. சாதாரண ஒரு நல்ல இது இருந்தாக்க அப்போ இங்கே மதுகைடபாரே மேலே வந்தது இல்லையா? இங்கே முன்னாடி புஜங்க ஷயாங்க நாயாக. புஜங்கம்னா என்ன? தோல். புஜங்கன்னா பாம்பும் முண்டு. இங்கே பாம்புக்கு மேலே சயனித்து கொண்டதுனால ஆதிசேஷன் மேலே படுக்கை கொண்டிருக்கிற நாராயணரை பூத்வை பவேன் மம புஜங்க ஷயாங்க நாயாக. இப்போ இவர் பாம்பு மேலே படுத்துட்டுருக்கன்னா அதுதான் அவருக்கு வாசஸ்தலம். யாருக்கு? நாராயணருக்கு. அம்பாளுக்கு ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கிற நாராயணர் தான் வாசஸ்தலம். இப்போ ஆனந்தகந்த மணிமேஷ மணங்க தந்திரம் இதில் ஆமீலிதாக்ஷ மதிகம்ய முதா முகுந்தம்.
இந்த ஆமீலிதாட்சங்கிறது ஈக்ஷன்னு தான். ஆமிலித்தி ஈக்ஷ, அதை ஒரு பார்வையோட இழுத்து ஆக்கர்ஷணை பண்ணுறதில்ல. முக்தார் முகுர் பதனி முராரி கதா கதானி. ஒரே நிமிஷம். பவேன் மம புஜங்க ஷயங்கனாய். இந்த ஆமீலிதாட்ச மதிகம்ய முதா முகுந்தம். இந்த முகுந்தன்னு பேர் எப்படி அவருக்கு வந்தது? யாரை அவர் வதம் பண்ணினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அசுரனை அவர் சம்பாரம் பண்ணோன்னே அவன் பேர் முதாவா தெரியாது. ஆனால் ஆமீலிதாட்ச மதிகம்ய முதா முகுந்தம், ஒரு பார்வையினாலேயே ஒருத்தர் ஜெயிச்ச அந்த முகுந்தனை ஆனந்த கந்த மணிமேஷ மணங்க தந்திரம். ஆனந்தத்துக்கு எல்லையான அவர் பக்கத்தில் நீ இருந்தால் அவருக்கும் ஆனந்தம், உனக்கும் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் எல்லையை நீ தந்திரங்கிறது இங்கே நம்ம ட்ரிக்குன்னு எடுத்துக்கக்கூடாது. அவர் ஜெயிச்ச விதம் எல்லாமே ஒரு வினோதமான தந்திரத்தில் அவர் ஜெயிச்சார். அந்த தந்திரமான ஜெயிச்சவரோட மகிமையை நீ ரசிக்கிற. அதில் உனக்கு ஒரு தனி ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நீ அவரோட பகிர்ந்து போது அவர் ஏன் அப்படி பண்ணாலும் இல்லாமல் நம்மளோட இவர் இப்படியெல்லாம் கூட போய் ஜெயிச்சுட்டு வரால, இதையும் ஒரு ஆர்ட்டாக எடுத்துட்டு ஒரு ஸ்கில்லாக வச்சுட்டு லேசாக தட்டினா கூட அப்படியே 2 பேரை கிருஷ்ண பரமாத்மா இது பண்ண மாதிரி அதெல்லாம் அவர் ஞாபகம் வச்சுட்டு இங்கே எடுத்து சொல்ல. ஆமீலிதாட்ச மதிகம்ய முதா முகுந்தம். மதிங்கிற அசுரன் கரெக்ட். ஆமாம், அடுத்தது சேர்த்து வரோம். ஆகே கரஸ்தித கணினிக பக்ஷ்மநேத்ராம். இங்கே ஆகே கரஸ்தித, அதாவது கண் இமை நாராமல் நம்ம பார்த்த மாதிரியே இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கலாம். கொஞ்சம் கூட ஐலாஷஸ் எல்லாம் மூடாமல் இருக்க, இமைக்காமல் கம்னிங்க. ஆகே கரஸ்தித கணினிக பக்ஷ்மநேத்ராம். அவரடி பார்க்கும்போது பார்த்தும் பார்க்காம பார்க்கும்போது அவரை மட்டும்தான் பார்க்குறான். அம்பா அவரை பார்த்தும் நம்மளுக்கு கனெக்ஷன் பண்ணாரு. அவரை பார்க்கும்போது கண்ணிமைக்காமல் அவரை நீ பார்த்து நீ ஆனந்தப்படுற. அப்பே ஆனந்தப்பட்ட பூத்தை பவன் மேவ புஜங்க சயங்கனாயா. அப்பேற்பட்ட பார்வை என் மேலேயும் படலாமே. என் மேலே நீ அதே மாதிரி ஒரு பார்வையை ஒரு க்ஷணம் எப்படி நீ பெருமாளையே நீ பார்த்துட்டு அவரோட லீலைகள்லாம் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு அவரோட இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் நீ ஆனந்தப்படுறியோ, அந்த ஆனந்தத்தில் பட வேண்டான்னு சொல்லலை, எனக்கு ஒரு செகண்டு என் மேலே படலாமேங்கிற அர்த்தத்தில் அங்கே வந்தது. பாஹ்வந்தரே மதுஜித ஸ்வித கௌஸ்துபேயா हारावलीव हरि नीलमयी विभाति कामप्रधा भगवतोऽपि कटाक्षमाला कल्याणमावहतु मे कमलालयाया. அம்பாளோட இன்னொரு பேர் கமலாலயாயா. கமலமே அவளுக்கு ஆசனம். கமல எவ்வளோ பாட்டு இருக்கு. கமலாம்பிகை மேலே நவரத்ன மாலை, நவாவர்ண மாலை, புஷ்பம், பாட்டு. கமலே கமலாயதாட்சி பத்மே பத்மப்ரியே. கமலத்தையே ஆலயமாக கொண்டிருக்கிற மகாலட்சுமி கடைசியில் என்ன சொல்கிறா? கல்யாணமா வஹத்துமே. எனக்கு கல்யாணம் உண்டாவதற்காக கமலத்திலே குடி கொண்டிருக்கிற மகாலட்சுமி நீ பாரு. அது என்ன மாதிரி பார்வைன்னு மேலே சொல்கிற.
இப்போ இந்த கல்யாணங்கிற வார்த்தை, கல்யாணம்னாலே மங்களம். கல்யாணின்னு பேர் வச்சு வைக்கிறனாக்க பேரே மங்களம்ங்கிறது அதுக்கு அர்த்தம். இப்போ கல்யாணம்னாக்க நம்ம பொதுவாக விவாகத்துக்கு தான் கல்யாணத்துக்கு நாள் பார்த்துருக்கான்னு சொல்லுவோம். எல்லா வைபவத்துக்குமே விசேஷமான நித்திய கல்யாண பெருமாள் சொல்கிற மாதிரி எல்லா வைபவத்துக்குமே கல்யாணம், நல்லது நடக்கிற வைபவம் எல்லாமே கல்யாணம். ஒரு கிரகப்பிரவேசமாக அது ஒரு கல்யாணம், ஸ்ரீமந்தமாக அது ஒரு கல்யாணம், சஷ்டி பூஜை கல்யாணம். உண்மையில் சொல்லப்போனால் நளினம் ராஜகோபால் அவர் எத்தனை தடவை சொல்லியிருக்க ஸ்ரார்த்தமே ஒரு கல்யாணங்கிற. நம்ம விசித்திரமாக நம்ம பார்ப்போம், ஸ்ரார்த்தமாக அதுக்கு மடி பண்ணுமே, யார் பிராமணா ஒன்றும் தெரியல, இங்கே பண்ணலாமா அங்கே பண்ணலாமா. ஏன் கல்யாணம்? ஏன்னா கல்யாணம்னாக்கா நல்ல போஜனம் போடுவாள், நல்லா ஆனந்தமாக நிறையா சாப்பாடு போடுவாள். பித்திருக்களுக்கு அதுதானே கல்யாணம். சாதத்தை பித்திருக்களுக்கு நம்ம ஆராதனை பண்ணுறோம். அப்போ அவளுக்கு ஒரு கல்யாண சாப்பாடு போட வேண்டாமா? ஸ்ரத்தையோடு பண்ணுற எல்லா காரியமுமே கல்யாணம். அந்த நல்லதை செய்யணும்னு நிறைய தடங்கள் வரும். ஆனால் தடங்கள் வந்தாலும் சங்கல்பம் சரியாக இருந்து உத்தேசம் உயர்வாக இருந்தால் அந்த காரியம் நல்லதாகவே முடியும். அதனால்தான் ஒரு சூத்திரம் உங்களுக்கு இந்த விஷயம் அடுத்த விஷயம், எத்தனை காரியம் கல்யாணம் பகவத்து காரிய விக்னா, நிறைய விக்னங்கள் வந்தாலும் கல்யாணமாகவே ஒரு காரியம் நல்ல காரியம். சங்கல்பம் பண்ண ஒரு கும்பாஷம் பண்ண எத்தனையோ தடைகள் ஸ்ட்ரை என்னமோ வரும், ஆனால் முகூர்த்தத்தன்னைக்கு கோவில் கும்பாஷம் நடந்துடும். அதுக்கு தான் கல்யாணம். அப்படி எனக்கு தினமுமே கல்யாணம். இப்போ இந்த கல்யாணம்னாக்க எனக்கு நல்லதே ஆகட்டும், எனக்கு வேணுங்கிற பதார்த்தங்கள் கிடைக்கட்டும், எனக்கு வேணுங்கிற சீட்டை லோயர் பர்ஸை கண்டிப்பாக ரிசர்வேஷன் ஆகிடட்டும், என்ன பிரார்த்தனை இருக்கோ. கல்யாணமாவத்துமே கமலா இல்லையா, யாப்பேற்பட்ட இந்த மேல் இதில் நிறையா இது இருக்குது. பாஹ்வந்தரே மதுஜித ஸ்ருத கௌஸ்துபேயா, இங்கே 2 கதை இருக்கு. இந்த பாஹ்வந்தரே, பாஹுனாக்க ஒரு தோல், பாஹுனாக்க த்விவச்சனம் 2, அதுக்கு அந்தரேனாக்க பெருமாளோட 2 ஷோல்டருக்கு நடுவில் அம்பாள் இருக்கா. இப்படியெல்லாம் அவர் சொல்கிறார். பாஹு அந்தரே, 2 கைக்கும் நடுவில் மத்தியத்தை. எப்படி மதுஜித்த முன்னாடி சொன்னதில்ல, மதி மதுன்னு 2 அசுரர். முதல்ல ஒருத்தர் இங்கே ஜீத்தனா ஜெயிச்சார். பெருமாள் இது ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை. சுவாரஸ்யமான கதைனாக்க நம்மளோட இதில் மகாபாரதத்தை இதை பற்றி எடுத்து சொல்கிறான். ஒரு அங்கம் இருக்குது, ஒரு சாப்டர். சிருஷ்டி பண்ணும்போது, பகவான் சிருஷ்டி பண்ணும்போது தண்ணியும் தெரியாமல் காது 2 அசுரர் வந்துட்டார். ஒருத்தன் பேர் மதுகைடபாரி, அடுத்ததில் கைடபாரியா வரான். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் கைடபாரியா சொல்லப்பார். இதெல்லாம் மதுவை சொல்லியிருக்கார். இவனுக்கு ஏன் பேர் மது வச்சான்னா, அவனை பார்த்தாலே சாஃப்டாக தோணிதான். டெண்டர் அசுரன் சாஃப்டாக நினைச்சாரு, மதுன்னு பேர் வச்சுட்டாரான். அந்த இன்னொரு அசுரன் கரடு முரடனாக இருந்தானா, கைடகன்னு அவருக்கு பேர் வச்சுட்டாரான். இவா 2 பேரும் அசுரலாக இருந்தது உடனே வந்ததும் வராதுமா வரம் கொட்டுட்டாலாம். பிரம்மா தானே கேட்டதை கொடுப்பவனேன்னு அவருக்கு என்ன கேட்டவது, எங்களுக்கு யாராலையும் சாவாகக்கூடாது கொடுத்துட்டார். ஆச்சு. கடைசியில் அது எங்கேயாவது போய் முடியணும் இல்லையா? அப்போ பிரம்மா போய் ரொம்ப பண்ண போது கம்ப்ளைண்ட் பண்ணுறாரா நாராயணன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவள் 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன் பெருமாள் சொல்லிடுறாராம். அப்போ தான் அவள் 2 பேரையும் பெருமாள்கிட்ட வரார் சண்டை போடுறதுக்கோ. அதெல்லாம் எந்த டைத்தில் வந்தாங்கத்துல, இந்த 2 தோலுக்கு நடுவில் அவள் 2 பேரை வச்சுட்டு
நசுக்கி இரண்டாசமான 2 பேரும் சைமல்டேனியஸா சம்மாரம் பண்ணிட்டார். பாகவந்தரே மதுஜித, அதை வச்சுட்டு ஜெயிச்சார். அந்த தோலுக்கு நடுவில் அம்பாள் எங்கே இருக்கா? வக்ஷஸ்தலம் மறைச்சின்னு இருக்கார். அம்பாள் என்னதான் இருந்தாலும் என்ன போட்டுன்னு இருக்கார்? கௌஸ்துபேயா ஸ்ருத கௌஸ்துபங்கர பெரிய, அது என்ன சொல்லுது, பெண்டன்ட். அதாவது நம்மளா டாலர்னு சொன்னேன், பார்த்துட்டா கண்டிப்பாக போட்டுன்னு இருப்பார். கௌஸ்துபேயா, அந்த கௌஸ்துபத்தையும் இந்த தோலுக்கு நடுவில் தான் பெருமாள் தொங்க விட்டுருக்கார். எந்த 2 தோலுக்கு நடுவில் மதுகைட்ட பாரேன நீ நெசுக்கி ஜெயிச்சாரோ அந்த இடத்துல தான் அவரோட கௌஸ்துபம். பகவத் பாதர் நாராயணரையும் லக்ஷ்மி தேவியும் லக்ஷ்மி நாராயண சேர்த்து தான் ஸ்துதி பண்ணியிருக்கார். அப்போ அந்த கௌஸ்துபத்துக்கு என்ன பெருமை, எந்த இடத்துல இருக்கு, அங்கே எப்படி இருக்க? ஹாராவலீவ ஹரிநீலமை, அந்த கௌஸ்துபங்கிற ஹாரில் என்ன போட்டிருக்க? ஹரிநீலமயி. இந்த ஹரிநீலமயிங்கிறது நம்மளோட இங்கிலீஷில் நவரத்தினில் சஃபயர்னு ஒரு, அது என்ன மாதிரி இருக்கும்? கல், நீலக்கல், நீலமயி, நீலரத்னம். அந்த கௌஸ்துபத்தில் அவர் பெரிய பெண்டன்ட் கௌஸ்தன், நீ நீலமைய பிரகாசிக்கிற. ஹாராவலீவ ஹரி நீலமயி விபாதி, வெளிப்படுத்துகிறார். அம்பாள் இருக்கிற இடம், அந்த ரத்னமோனா நீலமயினோ பிரகாசம் இருக்குல்ல, அந்த ரத்தம் இருக்கிற இடம்தான் அம்பாள் கௌஸ்துவத்துக்கு நடுவில் வக்ஷஸ்தலத்தில் உட்காந்துட்டு இருக்கியம்மா. அதனால் நான் எங்கே தேடுறது? அவர் தோலுக்கு நடுவில் நீ போய் ஒளிஞ்சினாலும் பிரகாசிக்கிறிய. நீ இருக்கிறது, நான் இருக்கிற இடம் எப்படி தானாகவே காட்டி கொடுக்கறத? அவர் புஜங்கெல்லாம் பெருசாக இருக்கு, பெண்டன்ட்டும் நல்லா பெருசாக தான் போட்டிருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உன்னோட நீலமயி நீல ரத்னம் அங்கேருந்து பிரகாசிக்கிறத. ஹாராவலீவ ஹரி நீலமயி விபாதி காமப்பிரதா பகவதோபி கடாட்சமாலா. காமப்பிரதா, எதை கேட்டாலும் சிந்தாமணி காமதேனு மாதிரி எல்லா ஆசையும் எல்லா விருப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறவருக்கு பேர் காமப்பிரதா. அப்பேற்பட்ட தேவியே பகவதோபி கடாட்சமாலா. அதனால் அவர் தான் ஜெயிச்சார் அசுரனை. ஆனால் நீ யாரையும் ஜெயிக்கணும், உங்கள்கிட்ட சண்டை போட்டு போட்டு ஜெயிக்கணுங்கிற, நீ தானாகவே காமப்பிரதா கேட்டதான் கட்டாட்சம் மாலை மாதிரி நீ கொடுக்கின்றே இருக்கியம்மா. அந்த கட்டாட்சத்தில் கல்யாணமாவகத்துமே கமலாலயா, அப்பேற்பட்ட கட்டாட்சத்தில் ஒரு கண் பார்வை என் மேலே வரட்டுமேன்னு சொல்லி இதை சொல்லிட்டு முடிச்சிடலாம். சேர்த்து படிச்சிருங்க. பாகவந்தரே மதுஜித ஸ்ருத கௌஸ்துபேயா பரீவ ஹரிநீலமயி விபாதி பகவதோபி கடாட்சமாலா கல்யாணமாவஹது மே கமலாலயாயா. சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பிகே தேவி கௌரி நாராயணீ நமோஸ்துதே. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा. समस्तलोकान् सुखिनो भवन्तु, शान्तिसिद्धिरस्तु, शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः.